லார்ட்பா பிரைஸ் லார்ட். ஓகே. ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, இந்த நாள்ல நீர் எங்களை சகோதரிகளா இந்த அஹ், கூடுகையில எங்களை நீங்க கூட்டி சேர்த்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடக்க ஜெபம் முதலாய் எங்களுடைய ஆராதனையிலையும் உடைய சாட்சிகள்லையும் எவ்வளவு களி கூர்ந்த சகோதரிகள் எப்படியாக சிறு பிள்ளைகள் இடத்துல அந்த வார்த்தை சென்ற பொழுது அது அவர்களுக்கு எவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுத்ததோ, அந்த வார்த்தைய கொடுத்த இவர்களுக்கும் அது எவ்வளவு மன மகிழ்ச்சியை கொண்டு வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஒரு வார்த்தையும் விருதாவாய் போகாத ஆண்டவரே. அது நல்ல நிலங்கள்ல விதைக்கப்பட்ட விதைகளாய் அங்க எங்கெல்லாம் அந்த பிள்ளைங்க போய் இருக்கிறாங்களோ அந்த இடங்கள்ல ஒரு பெரிய விளைச்சலை அந்த இடத்துல தரப்போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை வேளையில கூட நீங்க இந்த நாளுக்குரிய தியானத்தோடு நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க ஒவ்வொரு தடவையும் அதை நீங்க செய்ய தவறுறதில்ல. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல கூட நாங்க நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்தி நன்மையானதை எங்களுக்கு கற்றுத் தருகிற உமக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தயவாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. லூக்கா 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. அப்பனா என்ன? 1 காசுக்கு 2 குருவி, 2 காசுக்கு 4 4 குருவி. அந்த இந்த 5வது குருவி 5வது குருவி வந்து விலையில்லா குருவி. நம்மளுக்கு தெரியும். அந்த வார்த்தை தான் இப்ப நம்மளுக்கு தெரியும்ல தமிழ்நாட்டுல. விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரீ குருவி அது. அந்த அ ஏன் அப்படி விலை இல்லான்னு அப்படி சொல்றாங்கன்னா, அந்த வாங்குறவங்களுக்கு ஒரு தன்மான குறைச்சலா இருக்கக்கூடாது. நான் ஃப்ரீயா குடுக்குறேன் நீ வாங்கிக்க. அப்படின்னா அந்த ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு தன்மானம் இருக்குல்ல. அத அது ரொம்ப அத கீழ கொண்டு போக்கூடாது அப்படின்றதுக்காக தான் விலையில்லான்ற அந்த வார்த்தைய யூஸ் பண்றாங்க. இலவசம்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அத இப்ப விலையில்லான்னு சொல்றாங்க. அப்ப இந்த குருவி என்னன்னா, இந்த 5த் குருவி வந்து ஃப்ரீ குருவி. ஒரு வேலையும் கிடையாது அதுக்கு. நானும் நெனச்சேன், இப்ப இஸ்ரவேல்ல எல்லாரும் குருவி வளர்ப்பாங்க போல இருக்கு. அதனால தான் இவ்வளோ சீப்பா கிடைக்குது போல இருக்கு. 1 காசுன்றது ஒரு பொருட்டே கிடையாது. அந்த 1 காசுக்கு 2 குருவியாம். என்னன்னா, நம்ம இப்ப சிக்கன்லாம் அந்த ஒரு இதுல ஒரு கம்பியில குத்தி அப்படியே ரோஸ்ட் பண்றது இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கு. அது நான் நம்ம ஊர்லயும் பார்த்தேன். எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்க பார்த்தீங்களா? சிக்கன ரோஸ்ட் பண்றாங்கல்ல. அதே மாரி இந்த குருவியும் வாங்கி எல்லாம் அந்த இதெல்லாம் ரெக்கையெல்லாம் எடுத்துட்டு ஒரு குச்சியில எல்லாத்தையும் குத்தி ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுறதாம். இந்த ஒரு குருவி எவ்வளோ வந்துரும்னு நினைக்கிறீங்க? ஒரு வாய் அவ்வளோதான் இருக்கும். அதோட அளவு வந்து ஒரு வாய் தான் இருக்கும். அப்ப அந்த என்ன சொல்றாரு ஆண்டவரு, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. இப்ப மறத்தல், இந்த ஃபர்கெட் அப்படின்னா அதோட மீனிங் வந்து நினைவில் வைத்துக்கொள்ள முடியாத போது. ஒரு காரியத்த நம்மள நினைவுல வைத்துக்கொள்ள முடியாதத தான் நம்ம மறந்துடுறோம்னு சொல்றோம். எதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருப்போம்னா, ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சிருப்போம். ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியது ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும். அதே சமயத்துல ரொம்ப வலி மிகுந்த, ரொம்ப துக்கமான காரியங்களையும் நம்மளால மறக்கவே முடியாது. நம்ம இந்த உலகத்துல உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு சில காரியங்கள் மறக்க முடியாது. அன்லெஸ் நம்மளுக்கு அல்சீமர்ஸ்ங்கிற வியாதி வர்ற பட்சத்துல மறக்க வாய்ப்பு இருக்கு. அ அ ஆனா சிலது வந்து அ ச இப்ப வந்து நான் யார்கிட்டயாச்சும் நீங்க மே 1ஆம் தேதி என்ன குழம்பு அன்னைக்கு வச்சீங்கன்னு கேட்டா, எத்தன பேரு சொல்ல முடியும்? எனக்கு தெரியாது நான் என்ன குழம்பு வச்சேன்னு. வாரம் ஃபுல்லா வைக்கிற சாம்பாரு, புளிக்குழம்பு, ரசம் அதுல ஏதாவது ஒண்ணு வச்சிருப்போம். அது ஒரு விசேஷ நாளா இல்லாத பட்சத்துல நம்மளுக்கு அது ஞாபகம் இருக்கும் போது ஏன்னா ஞாபகம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவ்வளோ ஒரு இந்த காரியம். ஒரு சாதாரண காரியம். அதே போல தான் இந்த குருவிக்கும் அவ்வளோதான். அது ஒரு நாள்ல நீங்க நெனச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆனா இப்டி எனக்கு குருவின்னா எனக்கு புரிய மாட்டேன்து. எனக்கு சிக்கன்னா புரியுது. ஒரு நாள்ல எத்தன கோழி கொல்லப்படுது.
அது நம்மளுக்கு சிக்கனா வருதுன்றது ஆண்டவருக்கு தெரியுமா. அது அவரோட இது நம்மளால யோசித்தே நம்மளால அத பார்க்கவே முடியல. ஆனா சொல்றாரு, "அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை." அது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அளவுக்கு அதுல என்ன இருக்கு? ஆனா சொல்றாரு ஆண்டவர், அதுல ஒண்ணு கூட நான் மறக்கறதில்ல. எனக்கு தெரியும் அது. அதோட அ எண்ட் இன்னைக்கு. அது எனக்கு தெரியும். நான் அத மறக்கறதில்ல அப்படின்னு சொல்றாரு. ஆதியாகமம் 37வது அதிகாரம் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச தெரிஞ்ச 2 இன்சிடென்ட்ஸ் நம்ம கடகடன்னு ஒரு 10 நிமிஷத்துல நம்ம பார்த்துட்டு போறோம். ஏன்னா, இங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்ச காரியம். திருப்பியும் ஆண்டவர் ஏதோ நினைவுபடுத்துறாரு நம்மளுக்கு. அத மாத்திரம் நம்ப அ அ தியானிச்சுட்டு நம்ம போலாம். ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல நமக்கு தெரியும். யாக்கோபோட பிள்ளைங்கள்ல யோசேப்பு ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுத்து அ அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா வைக்கிறாரு. சாரி, அக்கா தண்ணி குடிச்சிட்டு வந்துருங்கக்கா. அப்புறம் சாரி, கண்டினியூ சாரி. சாரி. நமக்கு யோசேப்போட காரியம் தெரியும். யாக்கோபோட பிள்ளைகள்ல ஆண்டவர் யோசேப்பை தேர்ந்தெடுக்கிறாரு. எப்படி தன்னுடைய அவனுக்கு ஒரு விசேஷித்த தரிசனங்கள்லாம் ஆண்டவர் குடுக்குறாரு. சகோதரர்கள்லாம் சேர்ந்து அவன அ எகிப்துக்கு விற்று போடுறாங்க. அந்த இடத்துல போய் அவன் எவ்ளோ பாடுபடுறான். ஒரு வீட்ல ஒரு செல்ல பிள்ளையா இருந்தவன் ஒரு வீட்ல போய் அப்படியே அடிமைய மாரி வேல பார்த்து, என்னதான் பெரிய அந்த வீட்டுக்கே சூப்பர்வைசரா வச்சாலும், அவன் ஒண்ணும் வீட்டோட பிள்ளை கிடையாது. அந்த இடத்துல வேலைக்காரனா தான் இருக்கான். அதுக்கப்புறம் பொய்யா குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில வாடுறான். அதுக்கப்புறம் அங்கருந்து அவன் கூட இருக்கிறவன் அவன மறந்து போயிட்டான். ஆனா ஆண்டவர் அவன மறக்கல. மறக்காம அவன ஏற்ற நேரத்துல பார்வோனோட அரண்மனையில அவன பெரிய பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல கொண்டு ஆண்டவர் நிறுத்துறாரு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோசேப்போட குணாதிசயங்கள்லாம் நம்ம அ படிக்காத இதே கிடையாது. ஆண்டவர் யோசேப்ப மறந்து போகல. இன்னொரு காரியத்தையும் நான் எ அ சொல்ல விரும்புறேன். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனமும், 7வது வசனமும் என்னால யாராச்சும் கொஞ்சம் எனக்காக வாசிங்க. ஆதியாகமம் 45, 5, 7. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆமென். என்ன சொல்றாரு? என்ன சொல்லியிருக்கணும் யோசேப்பு? நான் கண்ட தரிசனம் இதெல்லாம் எப்படி நான் உங்களுக்கு மேல உயர்த்தப்படுவேன்னு ஆண்டவர் எனக்கு எப்போ தரிசனம் குடுத்தாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே, வாலிபனா இருக்கும்போதே தரிசனம் குடுத்தாரு. அந்த தரிசனத்த நிறைவேற்றும்படியா ஆண்டவர் என்னை எகிப்துக்கு கொண்டு வந்தாருன்னு சொல்லல. என்ன சொல்றான்? என்னை என்னை இங்கு இவ்விடத்தில் விற்று என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்படாதீங்க. அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஏன்னா, ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எதுக்கா 7வது வசனம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும், பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அதுக்கப்புறம் தான் சொல்றான். நான் தேவனே என்ன பார்வோனுக்கு தகப்பனா வச்சாரு. ஃபர்ஸ்ட்டு ரீசன் என்னவா? ஜீவரட்சணை.
யார ஜீவரட்சணை பண்றதுக்காக அனுப்புனாரு? எந்த மாரி கூட்டத்த ஜீவரட்சணை பண்றதுக்காக ஒரு நல்லவன ஆண்டவர் தேர்ந்தெடுத்து, இவ்ளோ பாடுகளின் வழியா அனுப்புனாருன்னா, 37வது அதிகாரம் நான் எல்லா வசனத்தையும் வாசிக்கல. நீங்க வீட்ல இருக்கும்போது இன்னைக்கு எனக்காக தயவுசெய்து போயி, அந்த 37வது எத்தனையோ முறை வாசித்திருப்பீங்க. திருப்பி ஒரு தடவ கூட நீங்க வாசிக்கும்படியா நான் உங்ககிட்ட தாழ்மையா கேட்கிறேன். 37வது அதிகாரத்துல 2வது வசனத்தோட கடைசி சொல்லுது, யோசேப்பு வந்து தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அப்ப என்ன? அவங்க துன்மார்க்கர். 5வது வசனம் சொல்லுது, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதின் நிமித்தம் அவனை அதிகமாய் பகைத்தார்கள். அப்ப பகைக்கிறவங்க, நல்லவன பகைக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் துன்மார்க்கர், அடுத்தது நல்லவன பகைக்கிறவங்க. 10வது 11வது வசனம் சொல்லுது, அவன் சகோதரர் திருப்பி ஒரு தரிசனம் காண்றான். அத போய் சொல்றான். அவங்க அப்பா கடிந்து கொள்றாரு. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அப்ப என்ன மாரி ஆட்கள் இவனுங்கன்னா, துன்மார்க்கர், பகைக்கிறவங்க, பொறாமை கொள்றவங்க. இந்த இவங்கள தேடிட்டு தான் அவன் சீகேமுக்கு அ தா அவங்க ஆடுகள மேய்க்க போயிருக்காங்கன்னு உங்க அப்பா அனுப்புவாரு. "போய் பார்த்துட்டு வா, உன்னோட அண்ணன்மார பார்த்துட்டு வான்னு" சொல்லி அனுப்பி விடுவாரு. அங்க போய் சீகேம்ல தேடுனா சீகேம்ல இருக்க மாட்டாங்க. ஒருத்தன் சொல்லுவான், அவங்கலாம் தோத்தானுக்கு போயிருக்காங்கன்னு. அத கேட்டு திருப்பி தோத்தானுக்கு போவான். ஏதோ ரொம்ப பெரிய அன்பான சகோதரர்கள் மாதிரி அவங்கள தேடி இவ்ளோ பெரிய பயணம் போவான். போயிட்டு 18வது வசனம் சொல்லுது, அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு, அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி. ஒரு மனுஷன நம்மள எவ்ளோ தூரத்துலன்னு பார்க்க முடியும்னா, ஒருவேளை இவங்கெல்லாம் அந்த மேட்டுல ஆட்ட மேய்ச்சிட்டு இருந்தா கூட, கீழ ஒரு 3ல இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவுல இவன பார்த்திருக்க முடியும். இவன் வர்றான்னு. ஏன்னா, இவர் தான் பலவர்ண அங்கிலாம் போட்டிருக்காரு. தூரத்துல இருந்தே கண்டுபிடிக்க முடியுமாம். ஒரு மனுஷனோட விஷுவல் அக்யூட்டி அப்படின்னு சொல்றேன். அந்த அவனோட பார்வை வந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ்ல அவன பார்க்க முடியுமாம். அத நடக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து ஒரு 40 நிமிஷம். ஏன்னா, சின்ன பையன் தானே. எவ்வளோ டயர்டா இருந்திருந்தாலுமே ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள நடத்திருப்பான். இவன் எவ்ளோ பெரிய மோசமானவன்கன்னா, அந்த அவன் அந்த டிஸ்டன்ஸ நடக்கிறதுக்குள்ள அவன கொலை செய்யறதுக்கு சதி யோசனை பண்றான். அவ்ளோ கெட்டிக்காரனுங்க. இந்த பிரதர்ஸ் வந்து ஒருத்தன் அங்கருந்து நடந்து வர்றதுக்குள்ளயே வந்து இவன எப்படி ஒரு ஒரு கொலை பண்றதுக்குன்னா எவ்வளோ நேரம் எடுக்கும்? அத பிளான் பண்ணி அத செய்யறதுக்கு. அது அது வந்து இன்னொன்னு வந்து அ யூதா சொல்வான் வந்து இவன நம்ம கொல்லக்கூடாது. குழியில போட்டுறலாம் அப்படின்னுவான். அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றதுக்கும் ஒரு அடுத்த பிளான் அப்படியே கை மேல பிளான் வச்சிருக்காங்க பாருங்க. அப்படி பொல்லாப்பை வந்து மனசு நெறைய பொல்லாப்பு நிறைஞ்ச ஒரு சகோதரர். உடனே ஒரு மிருகத்த அடிச்சு அந்த இத ட்ரெஸ்ஸ துவச்சு எப்படி அப்படி இன்ஸ்டன்ட்டா ஐடியாஸ் வர்ற அளவுக்கு அவ்ளோ மோசமான ஆட்களு. 24வது வசனம் சொல்லுது, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்து, பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்திருந்தார்கள். யாராச்சும் உங்க நம்ம கூட பிறந்தவன் பக்கத்துல ஒரு குழியில போட்டுட்டு, பக்கத்துல உட்கார்ந்து யாராவது சாப்பிடுவாங்களா? அந்த சாப்பாடும் நான் நினைக்கிறேன், அவங்க அப்பா வெறும் கையா அனுப்பியிருக்க மாட்டாரு. அவங்க அப்பா தான் குடுத்து அனுப்புவாரு. ஏன்னா, தாவீது அவங்க அண்ணனமார பார்க்கும்போது வெறும் கையா போல அவர் குடுத்து அனுப்புனாரு பார்த்தீங்களா? அவங்க அப்பா. அத மாரி இவங்கிட்டயும் குடுத்து அனுப்பியிருப்பாரு. அதையே வாங்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு கல் நெஞ்சு பாருங்க. இந்த பக்கத்துல அவன் தம்பிய குழியில போட்டுட்டு, இவனுங்க உட்கார்ந்து போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்களாம். இந்த மாதிரி இந்த மாதிரி மோசமான அண்ணன்கள காக்கும்படிதான் உங்க சந்ததி ஒழிந்து போயிறக்கூடாது. உங்களுக்கு ஜீவரட்சணை கிடைக்கணும்னு சொல்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன அனுப்புனாருன்னு சொன்னா, யோசேப்ப வந்து யோசேப்ப வந்து கிறிஸ்துவுக்கு அடையாளமா சொல்லுவாங்க. யோசேப்போட நல்ல குணத்த சொல்றத காட்டிலும், இவங்க மேல கிருபையா இவங்கள மறக்காம,
இவங்க சந்ததி ஒழிந்து போகாதபடிக்கு ஒரு நல்லவன் இவ்ளோ பாடுகள் பட்டு ஏன் யோசேப்ப உயர்த்தணும்னா, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு கானான்லயே அவன உயர்த்த முடியாதா? ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயம் ஒண்ணுமே இல்ல. அவருக்கு தெரியும் இந்த உலகம் ஃபுல்லா பஞ்சம் வரப்போகுது. எகிப்துல ஒரு நல்ல விளைச்சல் வரப்போகுது. இந்த மோசமான இந்த சகோதரர்களும், அவனோட சந்ததியும் காக்கப்படும்படியாக ஒரு நல்லவன ஆண்டவர் இவ்ளோ பாடுகளுக்கு உட்படுத்தி, அவன் இவர்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படியா ஆண்டவர் செய்தாரு. அப்ப அந்த அந்த அப்பேற்பட்ட ஆண்டவர நம்ம என்ன சொல்றது? இப்படி இந்த மாரி ஆளுங்கள கூட ஆண்டவர் மறக்கறது இல்லையாம். ஏன்னா, அந்த ஃப்ரீ குருவி மாரி தான். இவங்க அவ்ளோ அற்பமா ஒரு ஒ மதிப்புவே நம்ம குடுக்கவே முடியாது. இவ்ளோ மோசமானவங்க, பொறாம பிடிச்சவங்க, துன்மார்க்கர். அப்படியே பஞ்சத்திலேயே போய் சேரட்டும்னு ஆண்டவர் விடல. யாக்கோபுக்கு பெனியேலுன்ற இடத்துல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் குடுத்தாரு. அது என்னன்னு அதுல போடல. "நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன்னு." அவனுக்கு ஆல்ரெடி ஆஸ்தி, சம்பத்து எல்லாமே இருந்துச்சு அவன்கிட்ட. ஆனா, அந்த அந்த என்ன ஆசீர்வாதம் எந்த காலத்திலயும் என்னையும் என் சந்ததியும் நீங்க மறந்துறாதீங்கன்றது அதுல ஒண்ணு இருக்குமா இருக்கும். அதுதான் பூரண ஆசீர்வாதம். அந்த பயம், கலக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டு அவன ஆசீர்வதித்தார் பார்த்தீங்களா? அந்த அந்த இத ஆண்டவர் மறக்கவே இல்ல. மறக்காம யோசேப்ப எடுத்து பயன்படுத்துறார். நெறைய நேரத்துல நம்ம கூட நெனைப்போம். நம்ம நல்லது தானே செய்றோம். நம்மளுக்கு தான் எவ்ளோ பாடு வருதுன்னு. ஏன் தெரியுமா? உங்க நிமித்தமா ஏதோ ஒரு துன்மார்க்க கூட்டத்த ஆண்டவர் மறக்காம வச்சிருக்கிறாரு. உங்க நிமித்தமா அவங்களுக்கு கிருபை செய்றாரு. அவங்களுக்கு தயவு பாராட்டுறாரு. அ அதனால நம்ப நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ப சோர்ந்து போயிறக்கூடாது. ஏன்னா, ஆ ஆண்டவர் அவ்ளோ ஒரு தயாளன். அவ்ளோ ஒரு நல்ல மனசு. அவர் சொல்றாரு, "இந்த குருவிய மறக்க மாட்டேன்னா, அப்ப இந்த துன்மார்க்கர கூட ஆண்டவர் மறக்க மாட்டேங்கிறாரு." இன்னொரு ஒரே ஒரு காரியத்த நான் சொல்லி ரொம்ப வேகமா முடிக்க விரும்புறேன். சமாரியாவின் இந்த இந்த பைபிள்லயே எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல சொல்ற அந்த சமாரியாவின் முற்றுகை அந்த நாளைக்கு நேரத்துல இவ்வளோத்துக்கு கோதுமை விக்கும்ன்றது ஏதோ நானே அங்க நின்னு வாங்குனா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படி இருக்கும். அத படிக்கும்போது என்னன்னு தெரியல. அந்த போர்ஷன் ரொம்ப எனக்கு பிடிச்ச போர்ஷன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 24வது வசனத்துலருந்து 31. யாராச்சும் எனக்காக கொஞ்சம் வாசிங்க. 2 ராஜாக்கள் 6, 24 to 31. அதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற காற்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ரட்சியும் என்றாள். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி, ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்றும் தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நான் உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அதற்கு தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் இரட்டுடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். ஆமென். இது நமக்கு தெரியும். இந்த கதை நம்மளுக்கு தெரியும். இந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இதுல 7வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுது, குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்துல போவோம். நீங்க இந்த லெப்ரசின்னு அந்த அந்த காலத்துல இந்த லெப்ரசின்றது பாவத்தினால வந்த சாபம்.
அது வந்து அந்த லெப்ரசின்ற பேருக்கே இன்னொரு அர்த்தம் அந்த காலத்துல என்னன்னா, தேவனுடைய விரல். அவருடைய நீட்டப்பட்ட விரல் வந்து ஒரு சாபத்த, ஒரு தண்டனைய குறிக்குது. அதுதான் வந்து ஆண்டவரோட நீதி நியாயங்கள பின்பற்றலன்னா, அவரோட சாபம் வந்து எந்த ரூபத்துல வருதுன்னா, இந்த மாதிரி அ அ தொழுநோய், லெப்ரசின்ற அந்த ரூபத்துல, குஷ்டரோகம். அந்த அந்த ரூபத்துல வருதுன்றது தான் அந்த காலத்தோட இது. ஏன்னா லேவியர் ஆகமம் 13ஆம் அதிகாரம் அதுல போட்டிருக்கும். அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்ன்ட்டு போட்டிருக்கோம் பாருங்களேன். லேவியர் ஆகமம் 13, 45, 46. 45, 46. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும், தன் தலையை மூடாதவனாயும் இருந்து, அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு, தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே. ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. அவ்வளவு தூரம் அவங்க வந்து அ அ நல்ல ட்ரெஸ் கூட போடக்கூடாது. தலைய மூடக்கூடாதுன்னு இதுல போட்டிருக்கு. ஆனா இன்னொரு வெர்ஷன் சொல்லுது, தலைய கெட்டக்கூடாது அப்படின்ட்டு. அ அப்படியே ம தலையெல்லாம் சீவாம கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு, அவங்களுக்கு வந்து வெளியில பா ஊருக்குள்ள என்ன நடக்குது, ஏது ஒண்ணுமே தெரியாது. இவங்க எப்படி அப்ப உயிரோட இருப்பாங்க? உள்ள இருக்கிற இவங்க குடும்பத்தார் இவங்க மேல இரக்கம் வச்சு, ஏதாச்சும் ஒரு சாப்பாட்ட குடுத்தா உண்டு. அவ்ளோ தூரம் ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு ஜாதி. அந்த அ மத்தேயு 10:8 அதுதான். வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள்னு போட்டாச்சு. அப்புறம் திருப்பி குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள்னு தனியா குடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு இந்த வியாதி ஒரு சொல்லப்பட வேண்டிய வியாதி. இந்த மத்தேயு 10:8 வச்சு தான் நம்ம ஆம்புலன்ஸ் 108ன்னு வச்சாங்களாமே! இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்னு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கும் சொல்லுங்க. அப்படி சொல்றாங்க. அத வச்சு தான் சொல்றாங்க 108 ஆம்புலன்ஸ்ன்னு நம்பர். அப்ப அப்படி வந்து வெறுக்கப்பட்டவங்க. அப்ப சமாரியால இப்படி பஞ்சம் ஒருத்தர சாப்பிடுற அளவுக்கு இந்த பஞ்சம் இருக்கும்போது, இவங்க நெலைமைய நெனச்சு பாருங்க. இத்தன நாள் எப்படி உயிரோட இருந்தாங்கன்னே தெரியல. யாருமே அவங்க முற்றுகை இல்லாதப்பவே உள்ள இருக்கிறவங்க கொண்டு வந்து ஏதாவது ஒரு சாப்பாட்ட போட்டா தான் இவங்களால இவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு உண்டு. இப்ப உள்ளயும் யாரும் முடியாது. வெளியில இருந்து உள்ள முடியாது. உள்ள இருந்து வெளியில வர முடியாது. சமாரியாவுக்குள்ள. அப்ப அப்படி ஒரு கொடிய பஞ்சத்துல இந்த 4 பேர் எல்லாரால புறக்கணிக்கப்பட்டவங்க. இவங்க தான் இந்த 5வது குருவி. இந்த ஃப்ரீ குருவி இருக்குல்ல, இந்த இந்த லெப்ரசி வந்த இந்த 4 பேர் தான். இவங்க இவங்க 4 பேரும் உங்களுக்கு தெரியும். அந்த சீரிய ராணுவத்தோட பாளையத்துக்கு போறாங்க. அங்க ஆண்டவர் பெரிய அற்புதத்த செஞ்சு, அந்த படைகள் எல்லாத்தையும் உட்டுட்டு ஓடிர்றாங்க. அ 9வது வசனம் 8வது வசனம் சொல்லுது. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது, ஒரு கூடாரத்துக்கு பிரவேசித்து, புசித்து, குடித்து, அதிலிருந்து வெள்ளி, பொன்னு, வஸ்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து, திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து, அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள். எவ்ளோ நல்லவங்க பார்த்தீங்களா? இவங்க தான் சாபம்ன்னு சொல்லி, இவங்க கடவுளுக்கு அருவருப்பானவங்க, கடவுளுக்கு எதிரா குற்றம் செஞ்சவங்கன்னு பாளையத்துக்கு வெளியில போடப்பட்ட இந்த அற்பமான இந்த நா ஜனங்க 4 பேரு எவ்ளோ மனசுல வந்து அவங்களுக்கு அவங்களோட மனசாட்சி எவ்ளோ கூர்மையானதா இருக்கு பாருங்க. இவங்களுக்கு தான் அந்த வசனம். "அவனவன் தனக்கானவைகளை மட்டுமல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவானாகன்ற" அத வந்து இவங்க தான் கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க. ம். உள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியில நடந்தது தெரியாது. அப்படியே அங்க பஞ்சத்துல சாப்பாடு இல்லாம அப்படியே செத்து போறது. அதுதான் இந்த இந்த சீஜ்ன்னு சொல்ற இந்த முற்றுகை போடுறது. அது ஒரு டைப் ஆஃப் அ போர். அது ஒரு போர் முறை. கத்தியின்றி, ரத்தமின்றி அவர்களை சாகடிக்கிறதுக்கு. அப்ப இவங்க சொல்லலன்னா, உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா இவங்க எவ்ளோ இதா போயி அவங்க கிட்ட சொல்றாங்க.
இப்ப இவங்க சபிக்கப்பட்டவங்க கரெக்ட். இந்த 6வது அதிகாரம் 28வது வசனம் 2 ஸ்திரீகள் சொல்றாங்கல்ல, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். இது நான் நினைப்பேன், எதுக்கு அப்படியே சாக கூட செய்யலாமே, எதுக்கு மகனை தின்னணும்? அந்த அளவுக்கு புத்தி கெட்டு போய் இருக்காங்க. ஆஹ் உபாகமம் 28:53 யாராவது கொஞ்சம் வாசிங்க. உபாகமம் 28:53. உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கற்ப கனியான உன் புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய். புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய். அப்ப இதுதான் சாபம். கரெக்டா? நீ கர்த்தரோட இத கீழ்ப்படியாம, நம்ம இந்த அதிகாரத்துல வந்து ஃபர்ஸ்ட் போர்ஷனை நம்ம வாசிப்போம். அந்த செகண்ட் சாப போர்ஷன் நம்ம வாசிக்க மாட்டோம் யூஸ்வலா. எல்லாம் ஃபுல்லா சாபம் சாபம்னு வரும். அப்ப இந்த 57வது வசனம் சொல்லுது, அத ஒரு சாபமா ஆண்டவர் சொல்றாரு. நீ நான் சொல்றத கேட்கலன்னா உன் சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருக்குவாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் கற்பக்கனியான உன் புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை தின்பாய். அப்ப பாளையத்துக்கு புறம்பே இருந்த இந்த குஷ்டரோகிகள் சபிக்கப்பட்டவங்களா, இல்ல சமாரியாக்குள்ள இருந்த இந்த மக்கள் சபிக்கப்பட்ட மக்களா? ஆண்டவரோட நீதி நியாயங்களை கீழ்ப்படியாம யாரு சாபத்துக்குள்ளாக இருந்தவங்க? பெரிய சாபத்துக்குள்ளாக இருந்தவங்க வந்து சமாரியாக்குள்ள இருந்தவங்க. அவங்கதான். இவங்க நினைச்சுக்கிட்டாங்க அந்த 4 பேர் தான் தப்பு பண்ணவங்க, அவங்களுக்கு தான் ஆண்டவர் சாபம் கொடுத்துட்டாருன்னு வெளியில அனுப்புனாங்க. ஆனா ஆக்சுவலா அவன் நல்லவன். அவன் இவ்ளோ பாடுபட்டிருக்கிறான். ஆண்டவருக்கு தெரியும் ஒரு நாள்ல இது முற்றுகை போடப்படும். அந்த உள்ள இருக்கிற ஜனங்கள் எதுக்குமே அற்பம். அவங்க வந்து அவங்க வந்து மறக்கப்படுறதுக்கு தகுதியானவங்க. ஆனா ஆண்டவர் அவங்கள கூட மறக்காம இந்த 4 பேரை முன்னாடியே அவங்களுக்கு குஷ்டரோகம் வர வச்சு வெளியில வச்சு இந்த நற்செய்தியை கொண்டு போகும்படியா ஆண்டவர் அவங்கள உபயோகப்படுத்தினாரு. அப்ப நல்லவங்க வந்து இந்த 4 குஷ்டரோகிகள் உள்ள இருந்தவங்க தான் ரொம்ப சாபத்தீடான மக்கள். நான் என்ன சொல்ல வரேன், நம்ம ரொம்ப துன்மார்க்கமா இருந்தா கூட ஆண்டவர் மறக்க மாட்டாரு. அதனால நம்ம எப்படி வேணா நடக்கலாம்னு அப்படி சொல்லல. இப்படிப்பட்ட மோசமான யோசேப்பின் சகோதரரையே ஆண்டவர் மறக்க மாட்டார்னா, இப்படிப்பட்ட மோசமான சமாரிய ஜனங்களையே ஆண்டவர் மறக்காம அவங்கள காப்பாத்துவாரானா, அனுதினமும் அவரோட பாதப்படியில இருந்து அவரை தேடி, இன்னும் நான் எப்படி உம்மகிட்ட நான் கிட்டி சேரணும் ஆண்டவரே, இன்னும் நான் வாசனங்களை நான் புரிஞ்சுக்கணும், இன்னும் நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் வளரணும், நான் அபிஷேகம் பெறணும், நான் உமக்காக எழுந்து பிரகாசிக்கணும், உமக்காக உழைக்கணும், ஓடணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட காரியத்திலயும் என்னோட காரியத்தையும் ஆண்டவர் எப்படி மறந்து போவார்? எப்படி அந்த விலை இல்லாத அந்த குருவிய ஆண்டவர் மறக்க மாட்டாரோன்னா, என்னால மறக்கப்படுகிறது இல்லைன்றார். அந்த ஃப்ரீ குருவி, ஃப்ரீயா கொடுக்கிற குருவி, அதுக்கு ஒண்ணுமே அத நான் மறக்க மாட்டேன்னா, தன்னோட ரத்தத்தையே கொடுத்து வாங்கின உங்களையும் என்னையும் உங்களோட காரியங்களை ஆண்டவர் எப்படி மறப்பேன்னு சொல்றாரு. நம்ம கேட்கலாம். நம்மளுக்கு எனக்கே இதா இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி மோசமான ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏன் இவ்ளோ இரக்கம் பாராட்டுறாரு? அதுக்கு நல்லவங்கள போட்டு நல்லவங்க தான் பாடாப்பட்டு இவங்களுக்கு அந்த இத வர வைக்கிறாங்க. அப்ப நம்ம இப்படி கேட்டா ஆண்டவர் சொல்லுவாரு, மத்தேயு 20:15 என்னுடையத என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமான்னு தான் நம்மள பார்த்து கேட்பாரு. அவர் தயாளனா இருக்கிறார். நம்ம ஏன் வன்கண்ணனா இருக்கலாம்? ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். சங்கீதம் 115:12 சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம மறக்க மாட்டார். அவர் நம்மளை நினைத்திருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 49:15-16 நம்மளுக்கு தெரிந்த வசனம். ஏசாயா 49:15-16
ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது. இதுதான் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்றாரு. எப்பெல்லாம் நமக்குள்ள ஒரு கலக்கம் வருதோ, எப்பெல்லாம் ஒரு பயம் வருதோ, ஒரு ஃபியூச்சரை குறிச்சு ஒரு கலக்கம் வருதோ, நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஏசாயா 44:21, நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் என்னையும் உங்களையும் எந்த காலத்திலயும் மறக்க மாட்டாரு. அந்த ஃப்ரீ குருவி, அந்த 5வது ஃப்ரீ குருவி மறக்கப்படுகிறது இல்லைன்னு சொன்னார்னா, உங்களோட காரியங்கள், ரத்தத்தினால மீட்கப்பட்ட உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆண்டவர் எப்படி மறந்து போவார்? கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமேன், 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 அமேன். தேங்க்யூ.